முதல்வர் பதவியில் பங்கு இல்லை, எதிர்க்கட்சி தலைவர் ஓகே. விஜயுடனான என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதி வடிவம் பெறுகிறது. புதியதாக கட்சி தொடங்கியிருக்கும் விஜய்க்கு தமிழகம் முழுவதும் கணிசமான ரசிகர் பட்டாளம் இருக்கும் சூழலில் பாஜக விஜயை கூட்டணிக்கு உள்ளே கொண்டு வந்துவிட வேண்டும் என கரூர் சம்பவத்தின் போதே முயற்சித்தது. விஜய் ரசிகர்களில் ஒரு சிறிய பகுதியினர் கூட என்டிஏ பக்கம் வந்தால் அது சட்டமன்ற தேர்தலில் மிக முக்கியமானதாக மாறும் என வல்லுநர்கள் கருத்து தெரிவிக்கிறார்கள். 2% வாக்குகள் கூட வெற்றி தோல்வியை முடிவு செய்யலாம் என்று டெல்லி பாஜக தலைவர்கள் கருதுகிறார்கள். தமிழகத்தின் தேர்தல் வரலாற்றில் பலமுறை குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிகள் தீர்மானிக்கப்பட்டுள்ளன. இதனால் மிகச்சிறிய வாக்கு வித்தியாசம் கூட அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் பெறுகின்றன. இதன் காரணமாகவே முடிந்தவரை அனைத்து கட்சிகளையும் தங்கள் கூட்டணிக்குள் கொண்டுவர பாஜக முயல்கிறது. குறிப்பாக நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் இந்த கூட்டணியில் இணைந்தால் அதிமுக போட்டியிடும் இடங்களின் எண்ணிக்கை 134ஆக குறையக்கூடும் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக, பாமக மற்றும் தாவேக போன்ற கட்சிகளுக்கு அதிக இடங்களை ஒதுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் கடந்த காலங்களில் 170க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட்ட அதிமுக இந்த 134 என்ற எண்ணிக்கையில் அதிமுக போட்டியிடுவதை எடப்பாடி பழனிசாமிக்கு விருப்பம் இல்லை என கூறப்படுகிறது. அதாவது 234 தொகுதிகள் கொண்ட தமிழகத்தில் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்களை எட்ட வேண்டுமெனில் 134 போட்டியிடும் அதிமுக சுமார் 88% வெற்றி விகிதத்தை பதிவு செய்ய வேண்டும். 2021 தேர்தலில் 70% வெற்றி விகிதத்தை பெற்ற திமுகவே 133 இடங்களைத்தான் வென்றது எனும்போது அதிமுகவிற்கு இது மிகப்பெரிய சவாலாக பார்க்கப்படுகிறது. போதிய இடங்கள் கிடைக்காமல் போனால் தமிழகத்தில் முதல் முறையாக கூட்டணி ஆட்சி அமையவும் மற்ற கட்சிகள் ஆட்சியில் பங்கு கேட்கவும் வழிவகுக்கும் என எடப்பாடி பழனிசாமி குறைந்த தொகுதியில் போட்டியிடுவதை விரும்பவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது தாவேகவுடன் நடந்து வரும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் விஜயின் டிமாண்டை எடப்பாடி பழனிசாமி ஏற்கவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது 60க்கும் மேற்பட்ட தொகுதிகள் மற்றும் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்றால் விஜய் 2.5 வருடங்கள் முதல்வராக இருப்பார் என்றெல்லாம் தாவேக டிமாண்ட் வைக்க பழனிசாமி அதை நிராகரித்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாஜக தரப்பு இந்த டிமாண்டை ஏற்றுக்கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இருந்தாலும் கூட்டணியை பலப்படுத்தும் முயற்சியை பாஜக விடவில்லை. இந்த தேர்தலில் எப்படியாவது திமுகவை தோற்கடித்து தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என பாஜக மேலிடம் கருதுகிறது. எனவே விஜய் என்டிஏ கூட்டணிக்குள் வந்தால் கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறும், திமுக சொற்பமான தொகுதிகள் மட்டுமே வெற்றி பெறும் என நீங்கள் முதல்வராக இருங்கள், விஜய் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் என்றெல்லாம் பழனிசாமியிடம் சொல்லி பாஜக பேசி வருவதாக தற்போது செய்திகள் கசிந்திருக்கிறது. ஆனால் விஜய் தரப்பில் தற்பொழுது துணை முதல்வர் பதவி வேண்டும் என இதற்கு முன்பு 2.5 வருடம் முதல்வர் பதவி என்கிற டிமாண்டில் இருந்து இறங்கி வந்துள்ளதாக கூறப்படுகிறது.